விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சி மீது அவதூறுகளை ஆளுநர் ஆர்.என். ரவி பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 62 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஒகேனக்கல் தருமபுரி சாலை 162 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழிச்சாலையாக அமைக்கப்படும் என்றும், தருமபுரியில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவிற்கே திசை காட்டியாக இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல. அதுதான் அவங்க அரசியல். எதிர்கட்சிகளை விட மலிவான அரசியலை ஆளுநர் செய்து வருவதாக முதலமைச்சர் சாடினார். தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்று மத்திய பாஜக அரசின் புள்ளி விவரம் சொல்வதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஆளுநர் அவதூறை பரப்புவதாகவும் குற்றஞ்சாட்டினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து நமக்குள் உள்ள மொழிப்பற்று, இனப்பற்றை இறுக பிடித்திருக்க ஆளுநர் தமிழ்நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார்.